ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 18 தான். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே நல்லா யங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு ஒழுங்காக இல்லாதனால கொஞ்சம் குண்டாகி கேர்ள்ஸ்லாம் மாடல் ட்ரெஸ் போட முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பாய்ஸ்னால் தொப்பை இருக்குது, நம்மளை ரொம்ப ஓல்டாக காமிக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. இனி அது எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் யங்காக இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி கோல்டு அது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெந்தய வாட்டர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கழித்து ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட், ஆப்பிள், குக்கும்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நெல்லிக்காய் போட்டு எடுத்துக்குவேன், இன்றைக்கி குக்கும்பர் போட்டு எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் ½ லெமன் புளிஞ்சு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர், காஃப் இது 3 இருக்க மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக 3 வேளையுமே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. உங்களுக்கு எந்த கிரேவிங்ஸும் இருக்காது. நீங்கள் ஹாப்பியாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். என்னுடைய இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 வரகரிசி இட்லி தான் எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. இது மில்லட்டு தான். இந்த மாதிரி இட்லினா நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு நெத்திலி மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். மீன் சாப்பிடும்போது குட்டி குட்டி மீன் இருக்க மீனுங்களா, முள் நிறையா இருக்க மீன் சாப்பிடுங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பட் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் பாயில்டு எக் எடுத்துக்கிட்டு 2 பீஸு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிடும்போது நம்ம வயிறு நல்லாவே ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு பசி எடுக்காது. கிரேவிங்ஸ் ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்றது இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லாவே ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் எப்போவுமே ஒரு பவுல் அளவு வச்சுக்குவேன். அந்த பவுலில் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸு, நான்வெஜ் எது இருந்தாலுமே அதை நிறையாவே எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கனில் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் மார்னிங் வச்ச நெத்திலி மீன் குழம்பே இருந்துச்சு. ஒரு எக் ஆம்லேட் போட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய லஞ்ச் எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், காஃப் 3மே இருக்க மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. அப்புறம் என்னங்க, பொங்கல் வந்துருச்சு, நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? பொங்கல் வந்துட்டாலே மோஸ்ட் ஃபேவரட் கரும்பு தான். எனக்கு கரும்பு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் ஆஃப்டர்நூனில் கொஞ்சோண்டு கரும்பு எடுத்து நானும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்தேன். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம், எல்லாமே சாப்பிடுவோம். அளவோடு சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்போம். ஓகேவா? அப்புறம் ஈவினிங் டைமில் காஃபி, டீ குடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே நல்லா எடுத்துக்கோங்க. பட் சுகர் மட்டும் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே மில்க்கு தான் எடுத்துக்குவேன். மில்க் எடுத்துக்கிறவங்க சுகர் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. டீ, காஃபி குடிக்கிறவங்க சுகர் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் உங்களால் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் முடிஞ்ச நேரம் ½ அன் ஹவர் 1 ஹவர் வாக் பண்ணுங்கள். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் பண்ணுற ஒரே விஷயம் வாக்கிங் மட்டும்தான். நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், யோகா எந்த இதுவுமே என்னால் பண்ண டைம் இருக்காது. பட் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் ½ அன் ஹவர் 1 ஹவர் வாக் பண்ணேன். வாக் பண்ணும்போது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், பாடியும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலே செய்வோம், நூடுல்ஸ் செய்வோம் தான் செஞ்சேன். பட் இடியாப்ப கட்டையில் புழிஞ்சனால அது சேமியா மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னாலும் ஹெல்த்தியாக தான் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவில் தான் இது பண்ணியிருந்தேன். இதை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு குக்கும்பர் கோவா வச்சு என்னுடைய டின்னரை இன்றைக்கி சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேஸ்டியாகவும் பண்ணி சாப்பிட்டு நம்ம ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.